வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து அழகாக ஒரு நெக் சுடி பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும், ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி. அதோடு இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பையனோட பிறந்த நாள். 2001 மே 16 தம்பியோட பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. அதை சொல்லி இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா அவனால் தான் வந்து என்னால் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லித்தர முடியுது. அதனால் அவன் லாஸ்ட்டில் அவனோட ஃபோட்டோ போட்டு இந்த பிறந்த நாளுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக என் பையனுக்கு வேணும். இப்போ நெக்கு கட் பண்ணிடலாம். நெக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். இந்த மாதிரி இது வந்து ஓப்பன் டாப் கிடையாது, ஃபுல்லாகவே வந்துடும். அதாவது ஓப்பன் இல்லாமல் அம்பர்லா டாப் மாதிரி இருக்கும் இல்லையா கடைகளில், அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே ரெடிமேட் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஒயிட் கலர் பைப்பிங் கொடுத்து டிசைன் பண்ணி தைக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது கீழே வந்து பார்ட்ரு வைக்கலாம். இதில் வந்து சைடில் வந்து ஒரு சைடு மட்டும் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க, அது கீழே பார்ட்ரு வைக்கலாம். அது வந்து அடிப்பக்கம் கொடுத்து அப்படியே மேலே வந்து அந்த தைச்சது தெரிகிற மாதிரியே வச்சு விட்ருங்க. ஏன்னா வந்து நம்ம 2 லைன் வந்து ஒயிட் கலரில் பார்டர் கொடுக்க போகிறோம். இப்போ அடிப்பக்கம் வச்சு மேலே திருப்பி விட்ருக்கேன். நான் நல்லா கையில் தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஒயிட் கலர் கிளாத்தில் கட் பண்ணி கீழேயும் மேலேயும் பார்டர் கொடுத்துடலாம். அப்போ வந்து அது நம்ம கட் பண்ணி தைச்ச மாதிரியே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கழுத்துலேருந்து நான் 7 இன்ச் வைக்கிறேன். சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரவுண்டாக தைச்சிட்டு வரும்போது இப்போ இதை கீழே வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கரெக்டாக வச்சு தைங்க. 1/4 இன்ச்சுக்கு பாதி தான் இருக்கணும் தையல் போடுறது. ரொம்ப அகலமாக, அதாவது 1/4 இன்ச்சுக்கு தையல் போடாதீங்க. கொஞ்சம் அதில் பாதி இருந்தால் போதும். இப்போ அப்படியே தைச்சிட்டு வரும்போது இப்போ திருப்பி நேராக கொண்டுட்டு வந்துடலாம். கீழே வரைக்கும் ஸ்டாப் பண்ணி இப்போ திருப்பிடலாம். கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரே ஒரு தையல் தான் வரும். ஒரு தையல் இல்லைன்னா 2 தையல் வரும். அதாவது வந்து சின்னதாக தான் வரும். நம்ம கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு தான் வச்சு திருப்ப போகிறோம். இப்போ திருப்பிடலாம். இப்போ அந்த பக்கம் தைச்ச அளவுக்கு இந்த பக்கமும் தைங்க. ஏன்னா வந்து ஒரே அளவாக இருந்துச்சுன்னா தான் நெக்கோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தைச்சாச்சு. நம்ம வந்து கரெக்டாக தைச்சி முடித்தாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் கட் பண்ணி திருப்பிடலாம். இது கேன்வாஸ் கிடையாது, த்ரெட்டு கிடையாது. ஆனால் பாருங்கள், நம்ம ரெடிமேடில் வாங்குகிற ட்ரெஸ்ஸு மாதிரியே இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதில் வர இந்த சுடி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போடுறதே கண்டிப்பாக என் பையன் பிறந்த நாளுக்குன்னு ஒரு வீடியோ நான் போடணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். நான் நேற்றே சொல்லி போடலான்னு நினச்சேன், ஆனால் தம்பி வேணான்ட்டாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக தம்பி வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவனுக்குன்னு ஒரு வீடியோ போட்டே ஆகணும். அது உங்களோட ஆசீர்வாதம்லாம் கண்டிப்பாக என் பையனுக்கு வேணுன்றதுக்காக. இப்போ வந்து நான் திருப்பிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து எட்ஜிலே ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்றப்ப வந்து உங்களுக்கு இந்த லைனிங் கிளாத்தும் இதுவும் நல்லா தைக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். எட்ஜிலே இது போடுங்க. இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்ச ஃபோட்டோஸ் வந்து அவனுக்கு தெரியாமல் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து தம்பி வேணாம்னு சொல்லிட்டாங்க, இதில் போட வேணாம் அப்படின்ட்டு.
நான் இருந்தாலும் உங்களுக்கு என் பையனை காமிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து என் பையன் ஃபோட்டோ இருக்குது. எஜ்ஜிலே தையல் போட்டுட்டு வந்துட்டு நம்ம திருப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் பண்ணி இப்போ திருப்பிடுங்க. இப்போ கரெக்டாக வச்சு நம்ம திருப்பி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ நான் ஒயிட் கலர் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பூனம் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க பைப்பிங் பண்ணுறது என்ன கிளாத்துன்னு. இது ஜார்ஜர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய பெரிய கடைகளில் வந்து லைனிங் எடுப்பாங்க. அந்த ஃப்ராக்கு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு லைனிங் எடுப்பாங்க, பைப்பிங்க்கு எடுப்பாங்க, ஃபேண்ட்டுக்கு. அதாவது வந்து சும்மா பூனம் ஃபேண்ட்டு ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பேண்ட்டுக்காகவும் எடுத்துப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த கிளாத்து யூஸ் ஆகும். இது மீட்டரே வந்து 50 ரூபா டு 55 ரூபா தான். எடுத்து நம்ம ஒரு மீட்ரு வச்சுக்கிட்டிங்க, எல்லா கலர்லேயும் ஒயிட்டு, பிளாக்கு, சாண்டலு இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் ஒரு மீட்ரு எடுத்து வச்சுக்கிட்டிங்க. அட்லீஸ்ட் அரை மீட்டராக தான் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பைப்பிங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு பைப்பிங் கேட்குறாங்க. அதாவது வந்து ப்ளவுஸு வந்து கொஞ்சம் நம்மளும் கான்ட்ராஸ்ட்டாக போகணுன்ற மாதிரி பைப்பிங் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கீழே வரைக்கும் தைச்சிட்டு நம்ம அந்த நூலை கட் பண்ணி விட்டு 1 இன்ச்சுக்கு மேலே கீழே இறக்கமாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் வச்சுருங்க. 2 பக்கமும் வச்சதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக உருட்டி பைப்பிங் பண்ணலாம். அழகாக உருட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக வந்துடுச்சு. என் தங்கச்சிக்காக தைச்சது இது. நல்ல பொறுமையாக உருட்டினீங்கனாவே உங்களுக்கு அழகாக வந்துடும். அது 2வது நீங்கள் ஒரே சைஸாக பைப்பிங் வைக்க கற்றுக்குங்க. ஒரு இடத்துல கூட குறைய வர விடாதீங்க. கரெக்டாக ஒரே அளவாக நீங்கள் பார்த்து வச்சிங்கனாவே அதவே ஃபாலோ பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம கூட குறைய அப்படியே பண்ணி நம்ம தைச்சிட்டு இருந்தோம்னா அதே பழக்கத்துக்கு தான் வரும். ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கரெக்டான அளவாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுவே லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம சூப்பராக வந்துடும். இப்போ இந்த பக்கம் கொடுத்துடலாம். இதில் லைட்டாக அந்த சாண்டல் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதனால சரி ஒயிட் கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தேன். இப்போ அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் நம்ம முடிச்சு எடுத்துடலாம். இந்த வளைவுக்கிட்டலாம் பொறுமையாக நிப்பாட்டி வைங்க. ஏன்னா வந்து அந்த ஷேப் அந்த வளைவு கொடுக்கணும் நம்ம. கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி லைட்டாக அந்த இடத்துல குட்டி அடிப்பக்கம் ஃப்ளிட்ஸு வரும். கண்டிப்பாக அந்த ஃப்ளிட்ஸை நம்ம நல்லா மடக்கி விட்டு நிப்பாட்டி திருப்பினீங்கன்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த இடத்துல கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்ம லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த சுடிதார் கிளாத்தாக இருந்தாலும் சரி, ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்து மடித்து நம்ம ஓரத்தில் தையல் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த அடியில் கொடுத்து தைச்சிக்கலாம். பைப்பிங் ஏன் நான் இவ்வளோ நேரம் சொல்லித்தரேன்னா, நீங்கள் கற்றுக்கணும். படபடன்னு போட்டுடலாம், ஆனால் வந்து நீங்களும் போடுறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் முடிச்சாச்சு பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ வந்து நான் 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக வச்சுருங்க. இப்போ வந்து அந்த பைப்பிங் அந்த பள்ளத்துலேயே நம்ம தையல் போடலாம். கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம திருப்பி போகும்போது அந்த பைப்பிங் ஒன்று மேலே ஒன்று வரணும். அப்போ ஒன்று மேலே ஒன்று வந்துச்சுன்னா அந்த நண்டைக்கால் நீங்கள் அமுத்த அந்த பைப்பிங் ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. அந்த கீழே மட்டும்தான் நம்ம ஒன்று மேலே ஒன்று பைப்பிங் வைக்க முடியாது. மேலே போக போக நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். வைக்கிறப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு பைப்பிங் வந்து சமமாக வந்துடும் உங்களுக்கு.
கேப்பு வரக்கூடாது. அதாவது வந்து ரொம்ப கேப் விட்றாதீங்க, நல்லா இருக்காது. அது நம்ம டைட்டாக போடும்போது அந்த இடத்துல சென்டரில் வந்து உங்களுக்கு கேப்பு விழுவும். அது வந்து நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பைப்பிங் கேப்பு வராமல் பார்த்து தைச்சிக்கோங்க. நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் தைக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். அதோட உங்களோட அதாவது வந்து விடாமுயற்சியும் நம்ம வந்து விடாமல் அதை போய் நம்ம கண்டிப்பாக அதை கற்று தான் ஆகணும், அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற அந்த முயற்சியும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதுங்க. என்ன ட்ரெஸ்ஸு வேணாலும் அசால்ட்டாக தைச்சிடலாம். உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தால் போதும், நம்ம நல்லா பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்மளும் பண்ணியே ஆகணும், அது மாதிரி நம்மளும் தைச்சே ஆகணும். அந்த பிடிவாதம், அந்த விடாத முயற்சி பண்ணிங்கனாவே உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ வந்து நான் 3ஆக மடித்து ஓடு தையல் போடுறேன். உங்களுக்கு வந்து நிறையாது வந்து அடித்து திருப்பி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பிகினர்ஸ் கூட கற்றுக்கலாம். 3ஆக மடித்து ஒரே அளவாக கிராஸ் பீஸில் ஓடு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது பூனம் கிளாத் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். ஏன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத்து மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூனம் கிளாத்து கொஞ்சம் வழுக்கும், இருந்தாலும் நம்ம கரெக்டாக மடித்து தைச்சிட்டு அந்த கைக்கு பழகிருச்சுனாவே உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இந்த பைப்பிங்கை விட்டு ஒரு லைனு கொஞ்சம் தள்ளி நான் வைக்கிறேன். பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி அது வந்து அந்த ஆரஞ்சு கலர் நமக்கு லைட்டாக தெரியணும். அப்போ அந்த பைப்பிங்க்கும் இதுக்கும் கேப் கொடுக்கும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். இது தேவைன்னா இந்த ஒரு லைன் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா லைனாக பைப்பிங் மட்டும் நீங்கள் விட்டுறலாம். இப்போ இந்த கீழே வரும்போது நம்ம நல்லா யூ மாதிரி கொண்டுட்டு வந்துடலாம். கீழே வர வர நல்லா யூ ஷேப்பில் கொண்டுட்டு வந்துடலாம். உங்களுக்கு வரலைன்னா பா மாதிரி கூட போட்டு விட்ருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீழே 2 பார்டரு, அது இப்போ இதில் மாதிரிலாம் வச்சா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ரெடிமேட்லேயே இந்த மாதிரி வரும் போல் அப்படின்ற மாதிரி தான் நினப்பாங்க. இது நம்ம அந்த ட்ரெஸ்ஸு தைச்சோன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ரெடிமேடில் தான் வாங்கியிருக்க மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்லித்தரணும், நீங்களும் இதே மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் தைச்சி கொடுக்கலைனாலும் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தைச்சி கொடுத்தா கூட போதும். ஏன்னா வெளியில் வந்து நம்ம இவ்வளோ டைம் எடுத்து சொல்லி நம்ம தைச்சி கொடுக்கறதுக்கு வந்து முடியல அப்படின்னா நமக்கு நம்ம பசங்களுக்கு தைச்சி கொடுக்குறதே பெரிய சந்தோஷம்தான். அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்குற சந்தோஷத்தோடு வேறு என்ன இருக்குது நமக்கு. இப்போ கரெக்டாக ஆனால் இதுக்கு வந்து நூல் மாற்றிக்கோங்க. ஒயிட் கலர் போடுறீங்கன்னா ஒயிட் கலர் நூல் மாற்றிக்கோங்க, ஆரஞ்சு கலர் நூலில் தைக்காதீங்க. ஏன்னா அந்த ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால் நூல் வந்து மாற்றிக்கோங்க. இன்னொரு தையல் போட்டுடலாம். இன்னொரு தையல் போட்டுருங்க, கரெக்டாக ஆச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணி திருப்பி ரவுண்டாக தைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ நான் அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி இப்போ கழுத்து ஆம்கோல் பைப்பிங் கை ஜாயின் பண்ணி பட்டன் வச்சா முடிஞ்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. இப்போ கீழே வந்து நம்ம அந்த பார்டர் கொடுத்துடலாம். நான் கிராஸ் பீஸை ஒரு சைடு மடித்து நம்ம அந்த பிசிரை மறைச்சி தைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இது மடித்து வைக்கிறோமே ஈஸியாக இருக்குமா, இல்லை மடித்து 3ஆக மடித்து ஓர் தையல் போட்டு கூட தைக்கலாமான்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் கிராஸ் பீஸில் மடித்து உங்கள் கைக்கு பழகிட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நானும் வந்து வராது, கிராஸ் பீஸு ஒரு சைடு மடித்து நமக்கு வராது, இழுக்கும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் நம்ம வந்து கையில் எடுத்து செய்ய பழக அந்த இது கைக்கு ஈஸியாக வந்துடுது. மடித்து நம்ம நீட்டாக பண்ணுறதுக்கு அழகாக வந்துடுது. இப்போ மடிச்சுலாம் ஓடு தையல் போடுறதில்ல நான், கீழே இந்த மாதிரி தைக்கிறதுக்கெல்லாம் இப்படி மடித்து விட்டு ஒரு தையலை போட்டுவிட்டு மேலே மடித்து ஒரு தையல் போட்டுவிடுவேன். அது நீட்டாக ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி கைக்கும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அப்படியே மடித்து விட்டுறலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெலாம் வந்து ஒயிட் கலர் நூல் நீங்கள் மாற்றிக்கணும். அழகாக அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு பிரியவே பிரியாது. ஏன்னா கீழேயும் நம்ம நிறையா கிளாத்து உள்ளே தள்ளி மடித்து தையல் போட்டிருக்கோம். இப்போ மேலேயும் கிளாத்து நிறைய தள்ளி தையல் போட்டிருக்கோம். இப்போ ஒரு லைன் நம்ம முடிச்சாச்சு. கீழே ஒரு லைன் நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து சென்டரில் மட்டும் அது பார்டர் மாதிரி தெரியும் நமக்கு. இது கீழே வந்து வரனால உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்போ நம்ம அப்படியே மடித்து மேல் பக்கமாக திருப்பி தைச்சிடலாம். அடிப்பக்கம் கொடுத்து அப்படியே நீங்கள் மடித்து மேல் பக்கம் கொடுத்து தைச்சிருங்க. இது மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான், நீட்டாக முடிஞ்சு. சென்டரில் அழகாக ஒரு பார்டர் மாதிரி அழகாக ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் நம்ம சின்ன சின்னதாக நம்மளோடைய ஐடியா தான். நம்ம இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து ஒருத்தர் அப்படியே கற்றுக்கணும்லாம் கிடையாது. கொஞ்சம் நீங்களும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்க. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தோணும். நம்ம தைக்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மாற்றி கூட பண்ணலாம்ல, தப்பே இல்லை. நான் இது மாதிரி தான் பண்ணணும்லாம் கட்டாயப்படுத்த மாட்டேன். அது தப்பு. உங்களுக்கு இது வந்து ஒரு அதாவது இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதிலேருந்து நீங்கள் என்ன மாற்றி இதோடு பெஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு சந்தோஷம் என்னென்னா, இங்கே எல்லாருமே ஓரளவுக்கு வந்து நீங்கள் சொல்லித்தரது புரியுதுன்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம், அது பண்ணுறது வந்து பலன் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சது நிறைய நாள் நினச்சிருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் எனக்கு புரியுது நீங்கள் சொல்லித்தரது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுத்து டைம் எடுத்து பொறுமையாக உட்காந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அது நேற்றுக்கு நைட்டுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து சொல்லித்தரது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப புரியுது, ஆனால் வசதி இல்லை, இல்லைன்னா அமௌண்ட்டு நாங்கள் கொடுத்துருவோன்ற மாதிரி பேசினாங்க. எனக்கு காசு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா அதோட சந்தோஷம் எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு நம்ம ஒருத்தவங்களுக்கு எப்படி போடுறோமோ அது மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறதும். ஏன்னா வந்து மனசார ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக அந்த தொழில் கற்றுக் கொடுக்குறதும். இது நான் என்னோடய மனசார நான் உங்களுக்கு செய்கிறேன், நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும். சின்ன அதாவது ஓரளவுக்கு நான் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக போய் சேரணும், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்களும் பண்ணி உங்கள் கஸ்டமரை நல்லா திருப்திப்படுத்தணும். நம்ம பசங்களுக்கு இது மாதிரி தைச்சி போடணும். அந்த இது எல்லாமே வந்து நிறைய சொல்லித்தரேன். கண்டிப்பாக கற்றுக்கங்க. நான் ஒன்றுலே வந்து இதே மாதிரி தான் இல்லை, அதில் மாற்றி இன்னும் உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஜஸ்ட்டு இது ஒரு ஐடியா, இதே மாதிரி தான் பண்ணி போகணுன்னு சொல்லலை. இது ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க. இதிலேருந்து இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் எப்படி பண்ணலான்னு முயற்சி பண்ணி இதை விட அழகாக இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு சொல்கிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, ஆம்கோல் பைப்பிங் வச்சாச்சு. இப்போ வந்து சைடில் மட்டும் ஜாயின் பண்ணிடலாம். சைடில் ஜாயின் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஓரத்தில் தையல் போடுங்க. போட்டுட்டா அடுத்தடுத்த 2 தையல் போட்டுருங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பிடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு பட்டன் வச்சிடலாம். பிளாக் கலர் பட்டன் வைக்கிறேன் நான். உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை கீழே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து 2 மீட்ரு நமக்கு வந்து 150 ரூபா தான்.
இது வந்து இந்த ஆடு தள்ளுபடி அப்போ வந்துட்டு பாதிக்கு பாதி ரேட்டு போடுவாங்க. அந்த அப்போ எடுத்த ட்ரெஸ் இது. பா 1 மீட்ரு ரூ. 100னா அதில் பாதி ரூ. 50 வாங்குவாங்க. நான் 2 மீட்ரு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வந்து சில பெரிய பெரிய கடைகளில் வந்துட்டு இந்த ஆடி தள்ளுபடி இல்லைன்னா வந்துட்டு இந்த லாஸ்ட்டு பிட்டு அந்த மாதிரி போடுவாங்க. அப்போ எடுத்து நம்ம தைக்கிறப்போ வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பண்ணி போடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பட்டன் வச்சிடலாம். இது ஒயிட் கலர் பட்டன் நல்லா இருக்காது, அதனால் நான் பிளாக் கலர் வச்சுருக்கேன். இது செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம பேக் சைடு வந்து ரெடிமேடில் வைக்கிற நெக்கு மாதிரி க்ளோஸாக வச்சுருக்கேன். சேம் அப்படியே நம்ம ரெடிமேடில் எப்படி தைப்பாங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. என் பையன் ஃபோட்டோஸ் இது, இவர் என் வீட்டுக்காரர். அது வாட்ஸ்அப்பில் எடிட் பண்ணதான் தெரியாமல், உனக்கு தெரியாமல் நான் இதில் வந்து சேர்த்துட்டேன். தெரிஞ்சால் திட்டுறானா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து வேணாமா அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் என்னோடய சந்தோஷத்துக்காக போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.